Praise God. Welcome back for the next session on overcoming character battle. வாழ்க்கையிலே தெய்வீக சுபாவத்தை நாம் வளர்த்து கொள்ளக்கூடாதபடிக்கு நமக்கு வரும் போராட்டங்களை மேற்கொள்வது எப்படி? தேவசாயலாய் மாறுவதற்கு அழைக்கப்பட்ட நமக்கு இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்ட நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு லக்காக கொடுத்திருக்கிற இந்த பிரயாணத்திலே நமக்கு முன்னேற வேண்டிய ஒரு அழைப்பு, அவருடைய சாயலுக்கொப்பாக இருப்பதற்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற வேளையில் இந்த fallen world where we have the opposing demonic forces and where we have our fallen nature, நம்முடைய விழுந்து போன சுபாவமும் பிசாசின் அந்த எதிர் வல்லமைகளும் விழுந்து போன சுயநலமுள்ள மறுரூபமாக்கப்படாத மனிதர்கள் வாழுகிற உலகத்தில் இருக்கிறபடினாலும் பல விதமான இந்த எதிர்மறையான ஆரோக்கியமற்ற களைந்து போட வேண்டிய பல நெகட்டிவ் கேரக்டர் ட்ரெய்ட்ஸு நமக்கு இருக்கும். அதை அடையாளம் கண்டு அதை அகற்ற வேண்டும். We need to identify that and we need to eradicate that from our life. And it is going to be with God's strength, but also there is that responsibility that God wants you and me to take on our part to becoming Christ-like. நீங்களும் நானும் இயேசுவை போல குணத்தில் மாறுவதற்கு நாமும் முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். There is a freedom of choice that God has given. He did not create us like robots. நம்மை இயந்திர மனிதனை போல உருவாக்கவில்லை. நமக்கு தெரிந்தெடுக்கும் வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நாம் சரியாக பயன்படுத்தி நாம் தேவ சாயலுக்கொப்பாக மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம 4 ஸ்பெசிபிக் நெகட்டிவ் கேரக்டர் ட்ரெய்ட்ஸை அடையாளம் கண்டு அதை அகற்றுவதற்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டோம். பெருமையை மேற்கொள்ளுவது எப்படி? ரிபெல்லியஸ் ஆட்டிடியூட், அதாவது முரண்டு பிடிக்கிற, கீழ்ப்படியாமல் பிடிவாதமாய் இருக்கிற அந்த மனப்பான்மையை மேற்கொள்வது எப்படி? கோபத்தை மேற்கொள்வது எப்படி? காழ்ப்புணர்ச்சி, கசப்பு ஆகிய காரியங்களை மேற்கொள்வது எப்படி என்ற 4 காரியத்தை நாம் ஓரளவிற்கு ஆண்டவருடைய வசனத்தின் வெளிச்சத்தில் தேவ ஆவியானவருடைய உதவியோடு நாம் படித்து வந்தோம். Now we are going to look at a very what you call common problem, but a problem that is not much talked about publicly. இப்பொழுது நாம் பேசப்போகிற ஒரு காரியம் வெளியிலே பொதுவாக, அதுவும் ஆசிய கண்டத்திலே, இந்திய தேசத்திலே, ஏசியன் கல்ச்சர்ல பேசப்படாத, வாட் இஸ் அ திங் தட் இஸ் நாட் ஈஸிலி டாக்ட் அபவுட், எஸ்பெஷலி இன் த சர்ச்சஸ். வெளிப்படையாக பேசப்படாத ஒரு காரியம். வாட் இஸ் தட்? moral impurity or lust, இச்சை, sexual ஏரியாவில் violating the boundaries, crossing the boundaries. பாலுணர்வு விஷயத்தில் உண்மையற்ற நிலை,
As I said, this is one area that the Asians don't talk very openly, especially in the churches. Statistics tells us that there is a tremendous increase in sexual sin in the world today. உலகத்துல இன்றைக்கு இந்த பாலுறவு சம்பந்தப்பட்ட காரியத்துல பாவம் பெருகி இருக்கிறது என்பதை புள்ளி விபரம் நமக்கு சொல்லுகிறது. தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு சமீப நாட்களுக்கு முன்பதாக எடுத்த ஒரு ஆய்வு சொல்லுகிறது. கருணாலயா என்ற ஒரு நிறுவனம் எடுத்த ஆய்விலே நாம் கண்டு கொள்ளுகிற தகவல் என்ன? கருணாலயா சொசைட்டி ஃபார் சோஷியல் சர்வீஸ், குறிப்பா சென்னையில அவர்கள் எடுத்த ஆய்வில் அவர்கள் கண்டுபிடித்த தகவல், 27% of children in the age group of 10 to 18 had engaged in sex. 27%, 1 out of 4 kids between the age group 10 to 18, 10 18 வயது இளம் வாலிபர்கள், 12க்கு கீழே என்று சொல்லும் பொழுது அது இளம் வாலிபர் பருவங்கள் கிடையாது, கிட்ஸ். 10 to 12 are kids. 10 12 என்று எடுத்துக்கொண்டால் பிள்ளைகள். 25% of children in the age group of 10 to 18 had engaged in sex. This is Chennai. This is recent survey. இன்னொரு காரியத்தை கவனியுங்கள். இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். இந்த தகவலை வைத்து இந்த பாவம் எந்த அளவிற்கு பெருகி இருக்கிறது என்பதை நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம். An estimated 48,000 prostitutes are in Chennai involving in flesh trade. இது சும்மா நான் சொல்லுகிற தகவல் அல்ல, ஆய்வுகள் சொல்லுகிற தகவல்களை நான் சொல்லுகிறேன். சென்னையில் 42,610 தெரு இருக்கு. In Chennai there are 42,610 streets, but there are 48,000 prostitutes. Does that mean every street on an average? I know not every street has this, but on an average, ஒரு ஸ்ட்ரீட் என்றால் எவ்வளவு பேரு? 48,000 பேர்னா சராசரி ஒரு தெருவில் 300 பேர் சென்னையில் ஆவரேஜா. அப்படின்னா this is really really bad. மும்பை எடுத்துக்கொள்ளுங்கள், டெல்லி எடுத்துக்கொள்ளுங்கள், கொல்கத்தாவை எடுத்துக்கொள்ளுங்கள், ஹைதராபாத் எடுத்துக்கொள்ளுங்கள், பெங்களூர் எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் சில தேசங்களிலே this is flesh trade is not illegal. இந்தியாவில் இது இல்லீகல், இது சட்டத்திற்கு மீறின ஒரு செயல். ஆனால் உலகத்தில் பல நாடுகளிலே this is not at all illegal. It is official in many countries. இன்னொரு தகவல் சொல்லுகிறது, it is estimated in Chennai that 50% of the youth have had premarital sex. திருமணத்திற்கு முன்பதாகவே பாலுறவு கொண்ட வாலிபர்கள் 50% மேலே என்று புள்ளி விபரம் சொல்லுகிறது. In சிங்கப்பூர் தேசத்தில் 1980 1600 divorces. In 1980 in Singapore 1600 divorces. சிங்கப்பூர் என்பது சென்னையில் பாதி தான் population, and even area wise it is only half the size of Chennai. It is a city country, it is an island country. In Singapore alone in 1980 1600 divorces. 1990 10 வருடம் கழித்து
3,234 divorces. It has doubled. In 1991, just 1 year after that, 4,419 divorces. இங்க பாருங்க, விவாகரத்து. And these are mostly due to unfaithfulness in marriage by spouse. வாழ்க்கை துணை உண்மையற்ற நிலையிலே இருக்கிறதுனாலே உண்டாகிறதான விளைவுகள் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இது பொதுவாக பேசப்படாத ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறபடியினாலே, since it is less talked about, many do not know the answers to this problem that they face and the struggles they are going through. It must be talked about. How do we identify this problem? How do we overcome this problem? Man can overcome lust like all other root problems can be overcome. எப்படி பெருமை, கோபம், கசப்புணர்வு, முரண்டு பிடிக்கும் அந்த ரிபெலியஸ் டெண்டன்சிஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ண முடியும் என்று நாம் பார்த்தோமோ, அதே போல மனிதனுக்கு இருக்கிற இந்த அடிப்படை பிரச்சனை, the root problem, ஒவ்வொன்றையும் மேற்கொள்வதற்கு வழி இருக்கிறது போல இந்த பிரச்சனைக்கும் பரிகாரம் உண்டு. கர்த்தர் இந்த செஷன்லும் அடுத்த செஷன்லும் நம்மோடு கூட இந்த காரியத்தை வெளிப்படுத்தி காட்டுவாராக. Some of you will not openly identify that you have struggle because it causes embarrassment. எனக்கு பெருமை இருக்கிறது என்று கன்ஃபஸ் பண்ணிடுவான், எனக்கு ரிபெலியஸ் டெண்டன்சி இருக்கிறது என்று கன்ஃபஸ் பண்ணிடுவான். ஆனா ஒருவன் இச்சையிலே போராடுகிறான் என்றால் அவன் அதை ஓப்பனாக ஒத்துக்கொள்ளுவது இல்லை. இட் remains a secret sin for many. And the bondage breaker, Jesus, can help us break free from this problem also, like he can set us free from every other problems. வாழ்க்கையில் நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் பாண்டேஜ் பிரேக்கர் ஆகிய ஜீசஸ், அடிமைத்தனத்தில் நுகத்தை முறிக்கிற ஆவியானவர், நம்முடைய ஆண்டவர் நமக்கு விடுதலையை கொடுக்க முடியும். செல்வின் ஹியூஸ் என்ற ஒரு வேத போதனையாளர், எழுப்புதல் வீரர், ஆலோசகர், அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை கவனியுங்கள். செக்ஷுவல் டிசையர் இஸ் ஒன் ஆஃப் த காட் கிவன் ஃபோர்சஸ் ஆஃப் த பர்சனாலிட்டி. வித்தவுட் இட் லைஃப் would be dull and sluggish. But when desire becomes our master rather than our servant, then something has to be done about it. பாருங்க, பாலுணர்வு என்பது தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஒரு உணர்வு. அது இல்லை என்றால் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது என்று செல்வின் ஹியூஸ் சொல்லுகிறார். ஆனால் இந்த பாலுணர்வு கட்டுக்குள் இல்லாத போது, அது எஜமானாகும் போது, அது பெரும் பாதகத்தை ஏற்படுகிறது. இந்த உணர்வே நமக்கு இல்லாமல் போகணும் என்று சொல்லுவது சரியல்ல. இந்த உணர்வை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிற காரியம். புத்தா ஆசையே நமக்கு இல்லாம இருக்கணும். பாவம், அவருக்கு ஆசையே இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு பாருங்க. Buddha tried to help people overcome desire by cutting the root of desire itself. But you cannot cure the ills of life by eliminating an integral part of life. You can get rid of a headache by cutting off your head. But that would be a drastic remedy. அதாவது தலைவலி வருதுன்னு சொல்லிட்டு தலையை வெட்டி போட முடியுமா?
அதாவது an integral part of life, வாழ்க்கையில முக்கியமான ஒரு பகுதியை நாம் அது ஒரு பாதிப்பை கொண்டு வருகிறது என்பதற்காக அதையே அகற்ற முடியுமா? கூடாது. புத்தா tried that. It needs to be under control. அது கட்டுக்குள் இருக்க வேண்டும். Lust is no respecter of persons. Whether you are a male or female, you will have it. இது ஆண்களுக்கு பிரத்யேகமாக இருக்கிற ஒரு பிரச்சனை என்று கருதப்பட்டாலும், and probably true, man has more of a pull towards this particular sin. But let me tell you, ஆனால் ஒன்றை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன், இது ஆண்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்று நாம் ஓரளவுக்கு ஒத்துக்கொண்டாலும் பெண்களுக்கு இது இல்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. மிஸ்ஸஸ் போட்டிஃபார், அங்கே யோசேப்பு ஓடுகிறான், ஆனால் அங்கே அந்த இச்சையான காரியத்திற்கு நித்தம் நித்தம் வந்து இழுத்த அல்லது சோதித்தவள் போத்திபாரின் மனைவி. அவள் திருமணம் ஆகாதவளா? இல்லை, திருமணமானவள். whether you are young or old, whether you are male or female, whether you are single or married, whether you are educated or an illiterate, whether you are civilized or uncivilized, this is a problem that man faces. கவனிங்க, நீங்கள் ஆணோ அல்லது பெண்ணோ, நீங்கள் திருமணம் ஆனவரோ அல்லது திருமணம் ஆகாதவரோ, நீங்கள் இளம் வயதை உடையவரோ அல்லது வயது சென்றவரோ, நீங்கள் படித்தவரோ அல்லது கல்லாதவரோ, நீங்கள் நாகரிகம் உடையவர்களோ அல்லது நாகரிகம் அற்றவர்களோ, யாராக இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட பாவத்திற்கு யாரும் தப்ப முடியாது. இந்த சோதனைக்கு தப்ப முடியாது. ஆனால் இந்த சோதனையை ஜெயிக்க முடியும் என்பது தான் சத்தியம். சிங்கப்பூர் தேசத்துல இது இருக்கிறது, பீகார்ல இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? எங்களுடைய ஸ்கூல், அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கூல் அண்ட் செகண்ட் ஸ்கூலுக்கு இடையில அந்த ரூட்ல போகும் பொழுது there is a street corner where prostitution is practiced. Listen carefully. Sex within marriage is holy. திருமண பந்தத்திற்குள் பாலுணர்வு என்பது பரிசுத்தமானது. அந்த பவுண்டரியை கிராஸ் பண்ணி இந்த காரியத்திலே ஈடுபடும் பொழுது அது பாவமாகிறது. எரேமியா 17:9 சொல்லுகிறது, the heart is desperately wicked. இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. இந்த இச்சை என்று பேசும் பொழுது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்ற 3 காரியத்தை நாம் யோவானிலே வாசிக்கிறோம். 1 John 2:6 I think. 3 broad category: கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதுல 2 இச்சை என்று வருகிறது. When we talk about lust, இச்சை என்று நாம் பேசும் பொழுது we are not just talking about sexual lust. We are talking about lusting for anything that is not yours. உங்களுக்கு இல்லாத ஒன்றை நீங்கள் இச்சிக்கிற ஒரு காரியம். You can be lusty for food, you can be lusty for position. Lust is an evil desire. இச்சை என்பது ஒரு பொல்லாத ஒரு உணர்வு, கட்டுப்பாட்டுக்கு உள்ளே இல்லாத ஒரு உணர்வு. அதுதான் நம்மை பாவத்துக்கு நேராக இழுக்கிறது. அதை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடத்திலே நாம் கற்றுக்கொள்ள போகிற சத்தியம். எனக்கு வேணும், எனக்கு இப்பயே வேணும் என்று அவசரப்படுகிறதும், அந்த வரையறையை மீறுகிறதும், தனக்கு இல்லாத ஒன்றின் மேல் ஆசைப்படுகிறதும், அதை கட்டுப்படுத்த முடியாமல் போராடுகிறதுமான காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம்.
Wendell Smith in his book The Roots of Christian Character, கிறிஸ்தவ குணாதிசயத்திற்கான வேர் என்று சொல்லப்படுகிற ஒரு புஸ்தகம், ஆங்கில புஸ்தகம், வெண்டல் ஸ்மித் அவர் சொல்லுகிறார், because of man's sinful nature, he tends to follow his natural inclinations to fulfill the lusts of his flesh. மனிதனுடைய அந்த பாவ சுபாவம் அவனுக்குள் இருக்கிறபடியினாலே இயற்கையாக அவன் ஈர்க்கப்படுகிற, அவன் இழுக்கப்படுகிற திசை எது தெரியுமா? இந்த மாம்ச இச்சையின் பக்கம். அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு இழுப்பு அவனுக்கு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். Man's lower nature, his flesh, craves sensual fulfillment. மனிதனின் அந்த மாம்ச சுபாவம் இருக்கிறதே, அது லௌகீக ஆசைகளுக்கு ஏங்குகிறது. He yields to lust, not knowing that it leads to his own destruction. இது அவனுடைய அழிவுக்காகவே அது அவனை இழுக்கிறது என்பதை அவன் அறியாமல் அதிலே சிக்குண்டு தவிக்கிறான். This is the root of adultery, immorality and perversion. விபச்சாரம், நெறியற்ற வாழ்வு, இச்சகமான செயல்கள் ஆகிய காரியங்களுக்கு இதுதான் பிரச்சனை. விலக்கப்பட்ட கனி, ஆதாம் ஏவாள், அது அவர்களுக்கு ஒரு இழுப்பை கொடுத்தது. இச்சிக்கத்தக்கப்பட ஒரு விருட்சம். அப்படித்தானே வாசிக்கிறோம். Are we reading like that? Let me just check. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமா, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாயிருக்கிறது. When the woman saw that the fruit of the tree was good for food and pleasing to the eye and also desirable for gaining wisdom. சரி, அது இழுக்கும் பொழுது இந்த பாவ காரியத்திற்குள்ள இப்பொழுது ஒரு கேள்வியை கேட்கிறேன் உங்களிடத்துல. இஸ் சின் pleasurable? பாவம் இன்பமானதா? பதில் சொல்லுங்க பார்க்கலாம். I want you to answer this question. Is sin pleasurable? பாவம் என்பது இன்பமானதா? Oh yes, it is. அனித்தியமான பாவ சந்தோஷம் என்று மோசே சொல்லுகிறதை நீங்கள் நினைவு கூறுங்கள். அனித்தியமான பாவ சந்தோஷம். பாவம் சந்தோஷத்தை கொண்டு வரும். That is why people are dragged into it. Doing the will of God is a struggle usually. Sin is usually pleasurable. But ஆனாலும் இதை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Evidences of the root of moral impurity. ஒரு நபரிடத்திலே இந்த இச்சகமான ஒரு காரியம் இருக்கும் என்றால் அதற்கான அடையாளங்கள் என்ன? What are the evidences of the root problem of moral impurity? ஒரு மனிதனுக்கு இதிலே போராட்டம் இருக்கிறது என்றால், இதிலே ஏதோ ஒரு நிலையிலே சிக்கிக் கொண்டான் என்றால், அல்லது இந்த காரியத்திலே அவன் இழுப்புண்டு அதிலே ஒரு விதமாக மயங்கி கிடக்கிறான் என்றால், அவனுடைய அந்த லைஃப் எப்படி இருக்கும்? அடையாளங்கள், லேப் டெஸ்ட். We are going to see if the patient has sugar. We are going to see if the person has BP. We are going to test if the person has temperature. இந்த லேப் டெஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா? அது மாதிரி இந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு அறிகுறிகள் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை விபச்சார செயலில்
ஒருவேளை ஈடுபடாமல் இருக்கலாம். தகாத ஒரு உறவிலே ஒருவேளை நீங்கள் சிக்கிக் கொண்டு இல்லாமல் இருக்கலாம். பட் லிசன், what I'm going to share with you are things that are seen as evidences of such a problem. அதை முளையிலேயே நீங்கள் கிள்ளி எறிந்து விடுவது நல்லது. இறுதியாக நான் நெக்ஸ்ட் செஷன்ல ஒரு 6 ஸ்டெப்ஸ், நடைமுறை ஆலோசனைகள், இதுல இருந்து வெளியிலே வருவது எப்படி, இந்த போராட்டத்தை ஜெயிப்பது எப்படி. ஒன்று, இது நமக்கு டெம்டேஷன் லெவல்ல இன்டென்ஸா இருந்தால் அதை நாம் விழாமல் நாம் காத்துக்கொள்வது எப்படி நம்மை. மற்றொன்று, அதிலே நாம் இழுக்கப்பட்டு ஒரு மாதிரி சிக்கி வெளியிலே வர முடியாமல் போராடி கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால், how you can exercise self deliverance and come out of it through some conscious decisions. சில தீர்மானங்களை எடுத்து வெளியிலே வருவதற்கு உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுக்கப்படும். மூன்றாவது, இதிலே ஆழ்ந்து மூழ்கி சிக்கி நீங்கள் இருந்தால், உங்களுக்கு நீங்களே இந்த ஆலோசனைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தும் அதிலே இருந்து வெளியிலே வர முடியாமல் இருந்தால், the only way is deliverance. You need to be counseled and prayed for by somebody else so that you can experience that deliverance. Amen. And you can be delivered. ஆமென். நீங்கள் அந்த பிடியிலிருந்து வெளியிலே வர முடியும். ஆனால் நீங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும். எவிடன்சஸ் ஆஃப் த ரூட் ஆஃப் மாரல் இம்பியூரிட்டி. உங்களுக்கு இந்த நெறியற்ற, இந்த இச்சகமான உணர்விலே நீங்கள் போராடி கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால், அல்லது இழுப்புண்டு கிடந்தால், எந்த நிலையிலே இழுப்புண்டு கிடந்தாலும் இதெல்லாம் சில அடையாளங்கள், அறிகுறிகள். அல்லது the slippery slope. இங்க பாருங்க, ஒரு வழுக்கி விழுகிற ஒரு சறுக்கு மரத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா இறங்கிருவீங்க கீழே. you are already in the slippery slope என்பதை காட்டக்கூடிய அடையாளங்கள். நம்பர் 1, sensual conversation. இந்த டபுள் மீனிங்கோட பேசுவாங்க தெரியுமா? சுத்தமில்லாத சம்பாஷணை. I understand people of the same age, same sex, close friends sometimes share jokes, and I'm not talking about that. பட் லைஃப்ல எப்பயுமே எந்த ஒரு கான்வர்சேஷன்லயுமே you are actually obsessed only with this thought. There is always a meaning that you attach in the conversation which has a sensual element to it. உங்களுடைய பேச்சில ஏதோ ஒரு இச்சகமான ஒரு மொழி கலந்திருக்கிறது. கவனம். Be careful. Be careful. Number 2, reading of impure materials. அதாவது பக்தி விருத்தியை கொண்டு வராத, பாவ காரியங்களுக்குள் இழுக்கிற, பாலுறவு சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் மேட்டர்ஸை, நீங்கள் எஜுகேஷனுக்காக பயாலஜி படிக்கிறது, நீங்கள் செக்ஸ் எஜுகேஷனுக்காக முறையாக சில காரியங்களை ஆராய்ந்து புரிந்து கொள்வதற்காக, எஸ். பட் இஃப் யூ ஆர் இன்குவிசிட்டிவ் ஒன்லி ஆன் திஸ் சப்ஜெக்ட் மோர் தென் எனி அதர் சப்ஜெக்ட், தென் ப்ராபப்ளி யூ ஹேவ் ப்ராப்ளம். ஜஸ்ட் யூ காட் டு பி கேர்ஃபுல். நீங்கள் விழுந்து விட்டீர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஸ்லிப்பரி ஸ்லோப்ல இருக்கிறீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். கவனம், கவனம். நிற்கிற எவனும் தான் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். Let him that stands take heed lest he falls. 1 Corinthians chapter 10 and verse 12, I think. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எஸ்.
மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும் போக்கை உண்டாக்குவார். தேவன் உண்மை உள்ளவர் என்று 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறோம். இது அதற்கு முந்தின வசனம். நிற்கிற எவனும் தான் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். Let every man who thinks he stands take heed lest he falls. Reading of impure materials. Number 3, impure actions toward opposite sex. அதாவது எதிர்ப்பாளரோடு நீங்கள் நடந்து கொள்ளுகிற விதம் ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு நடத்தை. Watch out, boys, girls. Watch out, brothers and sisters. Impure action toward opposite sex. எதிர்ப்பாளரோடு அந்த பவுண்டரியை கிராஸ் பண்ணுகிற பிஹேவியர்ஸ். It may not necessarily be a sexual act, but what is not accepted in the society. If you are getting into that mode, beware, my brother, beware, my sister, it can lead to a devastating end. You will lose your sense soon. Beware. வாலிப தம்பி தங்கச்சி, as you are listening, you might have this what you call feeling. உங்களுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி அந்த ஏர்ஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஏஜ் கேப்ல நீங்க இருந்தீங்கன்னா, you need to take heed to what I'm saying. You will naturally at that age have an attraction to an opposite sex. எதிர்ப்பாளரோடு ஒரு இழுப்பு இயற்கையாக உங்களுக்கு இருக்கும். அது இருக்க வேண்டும். இல்லைனா கூட நீங்க போய் டாக்டர் கிட்ட செக் பண்ண வேண்டும். You need to have that. But how are you handling it is what we are talking about here. நாலாவது, tendency toward fantasy and daydreaming. அதாவது கனவு உலகத்திலேயே மயக்கம் உள்ள ஒரு மதிமயங்கின ஒரு நிலை, இமேஜினேஷன் வேர்ல்டுல அப்படியே உலாவிக் கொண்டிருக்கிற ஒரு டே ட்ரீமிங், ஃபேண்டசி வேர்ல்ட், அதிலேயே மிதந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. டேஞ்சரஸ் பீப்புள் ஆஃப் காட், யூ ஆர் allowing your mind to wander too much. Mind is one of the most powerful sex organs. It is not your actual sex organ. Actually, it is the mind that triggers everything. கண்களில் நமக்கு ஒழுக்கம் இல்லாத நிலைமை. No discipline in our eye. No discipline in our mind. மனதிலே, நம்முடைய கண்களிலே ஒழுக்கமில்லாத நிலை. Next, impure habits. சுய புணர்ச்சி. You are involving yourself in masturbation. தனியாக நீங்கள் உங்களுடைய அந்த செக்ஷுவல் ஆர்கனை நீங்கள் என்டர்டெயின் பண்றதும், அதனுடைய காரியத்திற்கு உங்களை விட்டு கொடுப்பதும், அந்த அனுபவத்திற்காக ஏங்குவதும், மனதிலே உள்ள இமேஜினேஷனை நீங்கள் வளர்த்து கொண்டு இப்படி செல்ஃப் செக்ஷுவல் இன்டெலிஜென்ஸ் அதில் ஈடுபடுவது. Friends, watch out. Don't entertain such behaviors. Impure habits. Desire for sensual music. அவர்கள் விரும்புகிற இசை, அந்த இச்சையை அதாவது அப்படியே ஃபேன் பண்ணுகிற சில மியூசிக்ஸ் இருக்கும். and they tend to enjoy that. Sensual dressing and sensual appearance. அரைகுறை ஆடைகள், கவர்ச்சி ஆடைகள், கவர்ச்சி ஆடைகள்.
அதாவது ஐம் நாட் அகேன்ஸ்ட் எனி ஃபார்ம் ஆஃப் ட்ரெஸ் இன் பர்டிகுலர், பட் மேக் ஷுவர் தட் யூ ஆர் நாட் ட்ரெஸ்ஸிங் டு ஸ்டர் எனி ஒன் எல்ஸ் சென்சுவலி. That much I can tell you. Dress modestly, the Bible says. அரைகுறை ஆடைகள், கவர்ச்சி ஆடைகள், ஆப்போசிட் செக்ஸ்ல இருக்கிற நபர்களை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுகிற way of dressing. You got to be very careful. Ladies, be careful. Don't be guilty of. I'm not saying that boys, that you have an excuse, but I'm telling you girls, just be modest. அடுத்து carnal curiosity to see things. சில காரியங்களை நான் அறிந்து கொள்ளணும், காலத்திற்கு முன்பதாகவே அதை அனுபவித்து பார்க்கணும் என்ற curiosity, interested in the subject and you want to explore. I will talk about it little bit more when I'm talking about peer pressure. Overcoming peer pressure. நம்முடைய சகாக்களிடத்திலிருந்து வருகிற அழுத்தங்கள் பாருங்க. 50% of the young people in Chennai have had premarital sex என்று நமக்கு தகவல் வந்தது இல்லையா? 50% மேல உள்ளதான வாலிபர்கள் திருமணத்திற்கு முன்பதாக பாலுறவு அனுபவத்திலே சிக்கி இருக்கிறார்கள் அல்லது ஒரு முறையாவது சிக்கி இருக்கிறார்கள் என்று ஆய்வு சொல்லுகிறது. அப்ப உங்களோட கூட பழகுகிற ஒரு 20 பேர் 30 பேர் இருந்தா அதுல ஆவரேஜா ஒரு 10 பேர் அந்த விதமான இழுப்புல இருந்தா உங்களை பார்த்து, என்னடா இத கூட நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையா இந்த வயசுல என்று சொல்லி இந்த காரியத்துல பரிசுத்தமாய் இருக்கிற உங்களை பார்த்து ஏளனமாய் பேசுகிற, இழிவாய் பேசுகிற, அதாவது நீ ஒரு ஆம்பளையே இல்லடா அப்படின்லாம் பேசக்கூடிய ஆட்கள் இருப்பார்கள். டோன்ட் கிவ் இன் டு சச் பியர் பிரஷர். அவங்கள பார்த்து சொல்லுங்க, மெஜாரிட்டி எந்த டைரக்ஷன்ல போதோ அவன் தான் ஹீரோன்னு நினைக்காத. தனியா எதிர்வல்லமைகளை சந்திக்கிறவன் தான் ஹீரோ. எல்லாரும் ஃப்ளோ பண்ற டைரக்ஷன்ல கும்பல்ல கோவிந்தா போடுறவன் இல்லைங்க, தனியா நிக்கிறவன். ஏன் பைபிள்ல டேனியல் who stood against the odds, எல்லாரும் ஒரு டைரக்ஷன்ல போலாம், அது கரெக்ட் கிடையாது. So we'll talk about that, overcoming peer pressure, தனி சப்ஜெக்ட். அடுத்து secretive about movements. அவர்களுடைய மூமெண்ட்ஸை யாருக்கும் சொல்ல மாட்டாங்க, எங்க இருப்பாங்கன்னு தெரியாது, திடீர்னு காணாம போயிருவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க எங்கேயாவது போகணும்னு சொல்லுவாங்க, பட் ஆனா எங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா இடத்துக்கும் நீங்க போகும்போது சொல்லிட்டு தான் போகணும் நான் சொல்லல, பட் ஆனா they're very secretive. They don't want a lot of things about them to be known. நிறைய ரகசியங்களை அவர்கள் வைத்திருப்பார்கள். ரகசிய உள்நோக்கங்கள் அவர்களுக்கு இருக்கும். வெளிப்படையாக பேச மாட்டார்கள். இரவு நேரம் அவர்களுக்கு இன்பமான நேரமாக இருக்கும் பகல் நேரத்தை விட. பொதுவாக இப்படிப்பட்டவர்கள் களைப்புடன் இருப்பார்கள், சுறுசுறுப்பாக இருக்க மாட்டார்கள், வேலையிலே கவனம் செலுத்த மாட்டார்கள். They are not able to concentrate in the work. They could also, if not careful, get into frequent depression. நல்ல கவனிங்க. ஏன்னா இந்த கருத்துல ஈடுபடும் பொழுது ரகசியமாக குற்ற உணர்வு அவர்களை பாதிக்கும். இந்த குற்ற உணர்வு பாதிக்க அதை மேற்கொள்ள முடியாமல் அது டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு மென்டல் டிசார்டருக்குள்ள போயிடுவாங்க. இங்க பாருங்க, மாரல் இம்பியூர் பிஹேவியரும் மென்டல் டிசார்டரும் டு சம் எக்ஸ்டென்ட் கனெக்டட்னு பீப்புள் டூ சே. ஆல்வேஸ் கிடையாது. மென்டல் இல்னஸ் உள்ள எல்லாருமே பாவத்தில் ஈடுபடுறாங்கன்னு நான் சொல்லல, பட் ஆனா இந்த செக்ஷுவல் இம்மாரல் பிஹேவியர்ல ரொம்ப தன்னை விட்டு கொடுத்தவர்கள்
they tend to lose their mental balance. Bible Simpson, in the book of Judges, we see several things mentioned about Samson. சிம்சோனை குறித்து பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று, அவன் இஸ்ரவேலின் நியாயாதிபதி. ஆனால் இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதியாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்த ஒரு ராட்சதனை, இச்சை என்ற ராட்சதனை அவனால் ஜெயிக்க முடியவில்லை. அவன் எந்த அளவிற்கு மயங்கி கிடந்தான் என்றால் தேவ சமூகம் அவனை விட்டு போனது கூட அவனுக்கு தெரியவில்லை. நியாயாதிபதிகள் 16:20 படித்து பாருங்கள். Read Judges chapter 16 and verse 20. He was so preoccupied with his lustful desires that he could not even recognize the Lord leaving him. Sad. அவனுடைய அந்த லஸ்ட்ஃபுல் டிசையர்ஸ்னுடைய விளைவு என்ன பார்த்தீங்களா? அவன் கண் பிடுங்கப்பட்டது. ஆமா, கண்ணை பிடுங்கிட்டா உங்க கண்ணு உலாவுமா? தேவையில்லாத காரியத்தை பார்க்குமா? Of the many things that happened, one of the things was his eyes were gouged out. His eyes would never again wander here and there. திருமண உறவு. Now let us come to marriage. Married people listen. And of course, unmarried people, there is no harm in you listening to this as well. திருமணமானவர்கள் கவனியுங்கள், திருமணம் ஆகாதவர்களும் இதை கேட்கிறதுனாலே எந்த விதமான ஒரு பாதிப்பும் கிடையாது. லிசன். திருமணத்திற்குள்ள within the boundaries of marriage, sex is holy. Sex is holy. Sex for human beings is very different from sex between other living beings. நல்ல கவனிங்க. பாலுறவு என்ற காரியம் வரும் பொழுது நிறைய ஜீவன்களுக்கு அது ஒரு ப்ரோக்ரியேஷனுக்காக, அதாவது உற்பத்திக்காக. ஆனால் for human beings, God has given this not only for procreation, He has also given this for recreation within marriage. I repeat. அதாவது மற்ற எல்லா எல்லா ஜீவன்களுக்கும் இல்லாத ஒரு privilege. Sex for human beings. Listen, no other living beings can have sex face to face. Do you know that? Have you realized that? Only human beings can have sex face to face. Think about it. And this must be exercised only within marriage. சரி, கவனிங்க. ஆண்கள் பெண்கள் இருவருக்கு, அதாவது கணவன் மனைவி ஆகிய இருவருக்கு யாருக்கு அதிகமாக செக்ஷுவல் டிசையர் அப்பிடைட் இருக்கும்? இது ஆராய்ச்சியின் மூலம் சொல்லப்படுகிற உண்மை. Man's need for sex in marriage is stronger than women. திருமண உறவுக்குள்ள ஆண்களுக்கு இருக்கிற 5 தேவைகள், பெண்களுக்கு இருக்கிற 5 தேவைகளை பட்டியலிடுகிறேன். His needs, her needs. அவனின் தேவைகள், அவளின் தேவைகள். நான் இதை சொல்லும் பொழுது மலையாள பட டைட்டில் மாதிரி தெரியும். நோ, ஐம் டாக்கிங் அபவுட் ரியல் ஹியூமன் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஆண்களுடைய தேவை, பெண்களுடைய தேவை. ஒரு ஏ-ரேட்டட் மூவியுடைய டைட்டில் மாதிரி தெரியலாம், அவனின் தேவைகள், அவளின் தேவைகள். பட் லிசன் டு திஸ். The man's 5 most basic needs in marriage. திருமண உறவுல திருமணமான
ஆண்கள் பெண்கள் கவனிங்க, நான் ஆண்களுடைய தேவைகளை குறித்து சொல்லும் பொழுது பெண்கள் கவனிங்க, திருமணமான பெண்கள் கவனிங்க. Married women, listen. The 5 most basic needs in marriage for man tend to be: number 1, sexual fulfillment. பாலுணர்வு தேவை. பெண்களுக்கு பொதுவாக ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு, பிள்ளை பெற்ற பிறகு, சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு நாட்டம் இருக்காது. இது பொதுவாக உள்ள காரியங்கள். There can be exceptions. But man, ஆண்களோ அவன் கல்லறைக்கு போற வரைக்கும், அவன் வயதான காலத்திலும் he seemed to be having this desire. Obviously, as he gets older, the intensity gets lesser, but the desire does not completely disappear. ஆண்களுக்கு இது ஒருவேளை வயது ஆக ஆக ஒருவேளை இதனுடைய வேகம் குறையலாமே தவிர, ஆனால் முழுமையாக இது இல்லாமல் போவது மிகவும் ரேர் என்று ஆராய்ச்சி சொல்லுகிறது. நானும் as a human being, as a husband, and I can tell you it is real. And I have talked openly with many men, and they do agree. Sexual fulfillment. இப்ப ஆண்களுக்கு இந்த தேவை இருக்கிறதுனால women sometimes tend to misunderstand men. Ladies, listen. பெண்கள் கவனிங்க. Don't see your husband as a sexual monster. That is his basic need. That is not something he wants. That is his need. Can you understand that? அது அவனுடைய தேவைகளில் ஒன்று. நான் சொல்றது புரியுதா? So therefore, ladies, married ladies, I think I have the age to talk openly this subject. எனக்கு வயது போதுமான அளவு இருக்கிறது. And I'm close to 60 years of age. I'm 58 plus. I think I have been in the public leadership speaking life issues for last 37 years in ministry. I have the credibility to speak on this subject. நான் இதை குறித்து பேசுவதற்கு எனக்கு தகுதி இருக்கிறது என்று உணர்கிறேன். ஓப்பனா நிறைய பேர் பேசாமல் இருக்கிறபடினால் நான் அதை பேசுகிறேன். If you don't understand the need of your man, then you are setting him up for something else. I'm not saying this to excuse men. Men, listen. You are responsible for any immoral behavior. And if you have, you need to deal with it. உங்களுக்கு immoral behavior இருக்கும் என்றால் நீங்கள் அதை டீல் பண்ண வேண்டும். அது எந்த விதமான எக்ஸ்கியூஸ் நீங்கள் சொல்லிக்கொள்ள முடியவே முடியாது. On the other hand, men listen. Just because you are married does not mean automatically you have the right to demand sex anytime. Within marriage also you need to practice self-control. Fruit of the Spirit is not spouse control, sir. Fruit of the Spirit is self-control. ஆவியின் கனியில ஒண்ணு என்ன தெரியுமா? மனைவி அடக்கம் அல்ல, இச்சை அடக்கம். தெரியுமா உங்களுக்கு? Sometimes they say there is rape within marriage. Talk about marriage talk about rape outside, yes, but there are even rapes within marriage where there is no mutual consent. Husband, you need to learn to control, and wife, you need to understand. There is a need for the man, but men, listen, that is not your right to demand.
am I trying to strike a balance here? நான் இந்த காரியத்தில் ஒரு சமநிலையை ஏற்படுத்த விரும்புகிறேன், ரெண்டு பேருக்கும் பேச விரும்புகிறேன். Don't take advantage of what I'm saying in your relationship. Learn to grow up. Meet the needs of the other person, but also don't demand. Don't think it's your right. சொல்றது புரியுதா? Are you there? I know it is a little bit deviation from the main subject, and I'm just focusing on married couples here. இது marriage seminarல பேச வேண்டியது, husband wife seminarல பேச வேண்டியது. And I can speak in length if I'm just speaking to husband and wife separately. Marriage seminar என்று நடத்தினால் நான் இன்னும் விரிவாக பேசலாம். Number 2, man's needs. திருமண உறவுல recreational companionship. ஒன்று sexual fulfillment, ஆண்களுடைய 5 தேவைகள். recreational companionship, friendship. மூன்றாவது, ஆண்களுடைய தேவை, an attractive spouse. சகோதரிகள் மறுபடியும் கவனிங்க. வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது நீங்க அவ்வளவு மேக்கப்பு, வீட்டை விட்டு கிளம்பும் போது அவ்வளவு ட்ரெஸ்ஸிங்கு, ஹஸ்பண்ட் வெளியில வெயிட் பண்றாரு, இன்னும் 10 நிமிஷம் ஆகுது, இன்னும் 5 நிமிஷம் ஆகுது, என்னன்னா நீங்க ட்ரெஸ்ஸிங் ரைட்டுங்க, பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனா உங்க வீட்டுக்காரர் வீட்டுக்கு வரும்போது, வேலை முடிச்சு வரும்பொழுது தலையை விரிச்சு போட்டு குளிக்காம வேர்த்து விறுவிறுத்து இருக்கிறீங்களே, கோபம் வராதா இல்லையா புருஷனுக்கு? அப்ப வீட்டை விட்டு வெளியில போகும்போது ட்ரெஸ்ஸிங் அவ்வளோ இருக்குது, வீட்டுக்கு வருகிற ஹஸ்பண்ட் வரும்போது கேவலமான ஒரு நிலையில நீங்க கண்டிஷன்ல இருக்கிறீங்க. அப்பதான் அவன் கேட்கறான், யாருக்காக ட்ரெஸ் பண்றேன்னு அவன் கேட்கறான், உங்களுக்கு கோபம் வருது. லேடிஸ், learn to dress for your man. Are you there? Learn to dress for your man. He takes pride in an attractive spouse. Learn to carry yourself in the public space when you go with him. Or always learn to carry yourself in a dignified manner. Amen. அது அவருடைய தேவை. நீங்க போகும்போது அவரோடு கூட make sure that you dress appropriately, and when he is taking you to a family event or something, ask him if he is quite happy with that dress as well. You don't have to be controlling, sir, நான் சொல்றதுனால, but it's good to have an understanding. இது மேனுடைய need. He takes pride in his spouse. Amen. நாலாவது, டொமஸ்டிக் சப்போர்ட். ஆண்களுக்கு வீட்டில் உள்ள காரியங்கள் இல்ல, நீங்க எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ள அடிப்படை காரியங்கள் நீங்க பார்த்து கொள்ளுகிறீர்களா? அது அவனுடைய தேவை. குடும்பத்தின் காரியங்கள், பிள்ளைகள், வீடு இல்ல, the basic things. Are you keeping the home in order? ஐந்தாவது, அவனுடைய தேவை, அவனுக்கு எத்தனையோ பேர் பாராட்டினாலும் ரசிச்சாலும் he wants his spouse to be number 1 fan for him. அதாவது நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உங்க வைஃப் பாராட்டினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. Ladies, understand this. Admiration is something that he is longing for, and you be the first person to do that. இது ஆண்களுடைய தேவை. செக்ஷுவல் ஃபுல்ஃபில்மெண்ட், ரெக்ரியேஷனல் கம்பேனியன்ஷிப், இங்க பாருங்க, பாலுணர்வு தேவை, நட்பு, அப்புறம் அழகான துணைவி, அப்புறம் குடும்ப ஆதரவு, அப்புறம் ரசனை, இதெல்லாம் அவனுடைய தேவை. இதை டிமாண்ட் பண்றதுக்காக சொல்லல, லேடிஸ் புரிந்து கொள்கிறதுக்காக சொல்றேன். இப்ப லேடிஸ் உடைய தேவை, ஆண்கள் கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி மென். அஃபெக்ஷன், உண்மையான பாசம். They are longing for love. எத்தனை வருஷம் ஆனாலும் வயதான பாட்டி ஆயிட்டா கூட அந்த தாத்தாவுடைய அன்புக்காக அந்த பாட்டி ஏங்கும். சொல்றது புரியுதா? அன்பு. இரண்டாவது, பெண்களுக்கு திருமண உறவுல தேவை கான்வர்சேஷன், சம்பாஷணை, பேசணும். நம்ம ஆளுக்கு அது வராது, வெளியில பேசுவான், ஆனா வீட்டுக்கு வரும்பொழுது பேச மாட்டான். சம்பாஷணை, they want to talk. அது அவருடைய தேவை. நீங்க பேசணும்.
they expect. மூன்றாவது, honesty and openness. உண்மை, திறந்த நிலை. இங்க பாருங்க, உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், ineffective நீங்க நிறைய காலத்துல இருக்கலாம். ஆனா மனசு திறந்து பேசிட்டீங்கன்னா the ladies would love that. Men, don't be a hypocrite. Anywhere you can be a hypocrite and get away, be a hypocrite at home, you will be a big failure. Just be open. இதுதான் என்னுடைய ஸ்ட்ரகிள். ரொம்ப எனக்கு மாதிரி பேசிட்டாங்க யாரோ, ரொம்ப வேதனையா இருக்குது. உடனே she will comfort you. And she likes you to be open. Don't think your wife will reject you for being open about your weakness. About you being very honest about your weakness. நீங்க ஓப்பனா பேசுங்க. She likes that. That is her need for you to open up. வீட்டுக்கு வரும்போது ஃபைனான்ஷியல் சப்போர்ட், குடும்பத்தை ஆதரிக்கிற நபராக, பொருளாதார காரியங்களை, ஆர் யூ ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி? ஃபேமிலி நீட்ஸ் நீங்கள் டேக் கேர் பண்ணுறீங்களா? அது அவங்க ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. அப்புறம் ஃபேமிலி கமிட்மெண்ட், குடும்ப பொறுப்பு நீங்கள் எடுக்கிறீங்களா? ஆர் யூ ரெஸ்பான்சிபிள் ஹஸ்பண்ட்? ஆர் யூ ரெஸ்பான்சிபிள் ஃபாதர்? இது அவங்க ரொம்ப. இங்கே பாருங்க, இந்த 5 கருத்தில் செக்ஷுவல் ஃபுல்ஃபில்மெண்ட்டே அவங்களுக்கு அதில் ஒரு டாப் ப்ரையாரிட்டியாக வரல பார்த்தீங்களா? அந்த 5 மோஸ்ட் பேசிக் நீட்ஸில் இல்லை பார்த்தீங்களா? ஆண்களுக்கு அது நம்பர் 1 சொன்னேன் பார்த்தீங்களா? Amen. Trust. I have opened up the subject a little bit. இந்த சப்ஜெக்ட் நான் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் செஷன்ல இந்த பவுண்டரிஸை வயலேட் பண்ணுகிறதுனால உண்டாகிற விளைவுகள், ஆபத்துகள், வசனத்தின் வெளிச்சத்துல மாரல் பியூரிட்டி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு பிலீவருக்கு, ஒரு காட்ஸ் சைல்டுக்கு. விசுவாசத்துல நீங்கள் இந்த பிலீவரா இருக்கிற நீங்க டிசைபிள்ஷிப் பாத்துல, கிறிஸ்டியன் கேரக்டர் டெவலப்மெண்ட்ல நீங்கள் வளருவதற்கு தேவையான இந்த ஒரு முக்கியமான காரியம், ஓவர் கமிங் லஸ்ட். இந்த இச்சையை இருக்கும், இது நேச்சுரலா தேவன் கொடுத்த ஒரு டிசையர். ஆனால் this should be exercised within the boundary of marriage. Sex outside marriage is sin. Sex within marriage is holy. திருமண பந்தத்திற்குள்ள பாலுறவு என்பது ஒரு பரிசுத்தமான காரியம். And God created you and me to have that desire. And that desire should be expressed only within marriage. இருக்கீங்களா? Are you there? Trust it was insightful and interesting. நல்ல புரிந்து கொள்ளுகிற அளவிலும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும். ஓப்பனா எல்லாரும் பேசாத ஒரு சப்ஜெக்ட். I wish I can do a marriage seminar for couples and do sessions together for both male and female, and then sometime during the course of the seminar bring the men separately and speak to them, and bring women separately and speak to them and tell them things that needs to be heard from the Bible, from God perspective, and how to overcome struggles. Amen. கர்த்தருக்கு சித்தமானால் அதையும் செய்வோம். We used to do that before, but of late last 10-15 years we have not done. But first ஒரு 5 to 7 years I have done at least about 5 or 6 marriage seminars. Amen. அதுல ஒரு டைட்டில் என்ன தெரியுமா? How to have a healthy fight with your spouse. வாழ்க்கை துணையோடு ஆரோக்கியமான சண்டையை போடுவது எப்படி? வெரி இன்ட்ரெஸ்டிங்ல. அப்படி ஒரு டைட்டில். How to cope with a husband who's so strange. இது பெண்களுக்கு. வினோதமாய் இருக்கிற புருஷனோடு வாழ்க்கை நடத்துவது எப்படி? How to live with a wife who's so weird. புரிந்து கொள்ள முடியாத மனைவியோடு வாழ்க்கை நடத்துவது எப்படி? இதெல்லாம் என்னுடைய மேரேஜ் செமினார் டாபிக்ஸ். I think I'm getting you interested in the topic. Premarital counseling for
people who are yet to get married, before you say yes, seminar. After you say yes, seminar. வாழ்க்கை துணையை தெரிந்தெடுப்பதற்கு செமினார். வாழ்க்கை துணையை உறுதிப்படுத்தின பிறகு திருமணத்திற்கு முன்பதாக what they should go through, what they should understand ஆகிய காரியங்கள் எல்லாம் திருச்சபையில சொல்லிக் கொடுக்க வேண்டிய காரியங்கள். Amen. As our church grows, we will be bringing all these subjects as seminars and requirements for various age groups. Amen. Praise God. Anyway, sexual desire is a God-given desire, God-given appetite, but it should be exercised within marriage and it cannot go out of control. This much is enough for this session. இது போதும் இந்த செஷனுக்கு. அடுத்த செஷன்ல நாம் இதை குறித்து இன்னும் எப்படி மேற்கொள்வது என்ற காரியத்தை குறிப்பாக பார்க்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசின காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். லார்ட், தேங்க் யூ ஃபார் ஸ்பீக்கிங் டு அஸ். எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்ல மாரல் பியூரிட்டியை நாங்கள் மெயின்டைன் பண்ணுவதற்கு ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரே நெக்ஸ்ட் செஷன்ல நாங்கள் இன்னமும் தெளிவாக புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் கண்களை திறந்தருளும். எங்களை இந்த காரியத்தில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க ஆண்டவரே ஜெயம் எடுக்க, மற்ற காரியத்தில் ஜெயம் எடுக்கிறது போல இதிலும் ஜெயம் எடுக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Trust it was interesting. And let us talk about overcoming this moral impurity. I'm going to give you 6 handles. 6 நடைமுறை ஆலோசனைகளை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அடுத்த சப்ஜெக்ட்ல, அடுத்த செஷன்ல. சரியா? God bless you.